வந்து ஒரு ராசிக்கு ரொம்ப அள்ளி கொடுக்க போகிறாரு அப்படின்னா வந்து மகரத்துக்கு தான். அதாவது அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய சூழல்கள் வந்தால் கூட குரு எப்படியாவது கடைசி நொடியில் காப்பாற்றிடுவார் அப்படின்னு தான். ஏன்னா மகரத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் நிறைய இருந்தாலும் மகரத்துக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கேயாவது அவமானப்பட்டுருவோமா அசிங்கப்பட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம்ங்கிறது எப்போவுமே வந்து மகரத்துக்கு உண்டு. லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வார்த்தைகளை விற்றாமல் இருந்துக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயத்தோட ஒரு மரியாதையோடு செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க. அடுத்ததாக மகர ராசி நேர்கள் மேம், இந்த மகர ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி டைமில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்திருக்கு? குரு வந்து ஒரு ராசிக்கு ரொம்ப அள்ளி கொடுக்க போகிறாரு அப்படின்னா வந்து மகரத்துக்கு தான். அதாவது அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய சூழல்கள் வந்தால் கூட குரு எப்படியாவது கடைசி நொடியில் காப்பாற்றிடுவார் அப்படின்னு தான். ஏன்னா மகரத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் நிறைய வாழ்க்கையில் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனசங்கடங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்க வந்து ஒரு வருஷமாக தான் அந்த ரிலீஃப் ஸ்டேஜில் ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் மகரத்துக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கேயாவது அவமானப்பட்டுருவோமா அசிங்கப்பட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு பயம்ங்கிறது எப்போவுமே வந்து மகரத்துக்கு உண்டு. அதே மாதிரி அக்கௌண்ட்டு கூட செக் பண்ணி பார்க்குறது, இந்த பணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப எங்கே நம்ம வாழ்க்கை வந்து பாதியில் போயிடுமோ, இல்லை நம்மளால் மற்றவங்களுக்கு பாரமாக போயிடுமோ, இதனால தான் வந்து மகரம் பெரும்பாலும் யோசிப்பாங்க, நம்ம அவமானப்பற்றக்கூடாது அசிங்கப்பற்றக்கூடாதுன்னு. அப்போது குரு வந்து அந்த அவமானம் அசிங்கத்துலேருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மகரத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர். மகரம் வந்து இந்த டைமில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடுமா? மகரத்துக்கு வந்து பர்சனல் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வார்த்தைகளை விற்றாமல் இருந்துக்கிறது நல்லது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போகக்கூடிய அமைப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில மகரம்லாம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு முடிவு பண்ணாமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு வார்த்தைகளை விடாமல் எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயத்தோட ஒரு மரியாதையோடு செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க. ஓகே, சூப்பர் மேம். இந்த டைமில் வந்து மகர ராசி ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறதுனா தொடங்கலாமா? யார் கூடயாவது சேர்ந்து தொடங்கினாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, தனிச்சு தொடங்காமல் ஒரு ஜாயிண்ட்டாக பண்ணினாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபேவரபுளாக இருக்குது அவங்களுக்கு. ஓகே, சூப்பர் மேம். பண வரவு எப்படி இருக்கும்? பண வரவு அவங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்குது. சேமிப்பு மிக அவசியம் மகரத்துக்கு. பணம் வருது அப்படிங்கிறதுனால டக்குன்னு அவங்க செலவு பண்ணிடக்கூடாது. ஓகே, சூப்பர் மேம். இப்போ ரொம்ப கடனில் இருக்காங்க அப்படின்னா கடன்லேருந்து வெளியில் வருவாங்களா? தாராளமாக வெளியே வருவாங்க. கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் கிளியர் ஆகிடும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். இப்போ திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயம் எப்படி இருக்குது? அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃபே ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கு. ஜூன் மாதத்துக்கு அப்புறமே இன்னும் சொல்லப்போனால் ஒரு அக்டோபர் மாதத்துலலாம் வந்து ஒரு லைஃப் நல்லபடியாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து மகரத்துக்கு அதிகமாகவே இருக்குது. குழந்தை பிறப்புமே வந்து அவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய டைம் பீரியட் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய உடலே வந்து இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு சொத்து வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம் அவங்களுக்கு உகர்ந்ததாக இருக்குமா? அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அவங்க தாராளமாக யோசிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வருட கடைசி அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பர் மேம். இப்போ வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இது செட் ஆகும். ஒரு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் பீரியட் தான். மே மாதம் வரைக்கும் எல்லாமே டைட்டாக போயிட்டே இருக்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதெல்லாம் அவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பர். இப்போ மகரம் ஓவராலாக இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த விஷயத்தில் மகரம் வந்து பயந்துக்க வேண்டாம் எதுக்குமே. ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரு அடியாவது எடுத்து வச்சுறது, ஒரு பேபி ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கிறது நல்லது, பயந்துக்காமல். அப்படி இருந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ராசியே பார்க்குறோம். இப்போ வேறு ஏதாவது ஒரு லக்னமாக கூட அவங்களுக்கு இருக்கலாம். மகரத்துக்கு டைம் நல்லா இருக்கலாம், இல்லை அவங்க லக்னத்துக்கு டைம் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் பேலன்சிங்காக அவங்க பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, சூப்பர் மேம். ஓவராலாக மகர ராசினியர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நினச்சதெல்லாம் நடக்கும்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்? மகர ராசி வந்து எங்கெல்லாம் முருகர் கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரோ, ஓகே, அங்கே வழிபாடு பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும்.